வாங்க. என்ன ஒரு இனிமையான குரல். இந்த மாதிரி குரல் தினமும் கேட்டா அந்த நாளே அற்புதமா அமையுமே. எந்திரிச்சு காஃபி குடிங்க. எந்திரிக்கிறேன் எந்திரிக்கிறேன். இப்ப என்ன பண்ண நீ இவ்வளவு கோவமா இருக்கா? அம்மா என்னத்த பண்ணி தொலைச்சுன்னு தெரியலையே. சரி காஃபியாவது குடிப்போம். அடடா கைப்பக்குவம்னு ஒண்ணு இருந்தாதான் இப்படிலாம் அமையும் போல. ஐயோ இங்க வேற கான்ல போனால அதை போய் நம்ம பாத்துட்டு வருவோம். இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு கோபமா இருக்க? சாரி. இப்ப எதுக்கு சாரி? தண்ணி ஊத்துது. அதெல்லாம் பரவாயில்ல. எப்பவுமே கோவம் வந்தா கழுவி கழுவி தானே ஊத்துற. இப்ப எதுக்கு கோவமா இருக்கு அத சொல்லு. இப்ப என்ன டைப் பண்றா? டைப் பண்றாலே தவிர சென்ட் பண்றான்னு பாரு. இவன் அனுப்புற மாதிரி தெரியல. நான் எதுக்கு கோவமா இருக்கனே தெரியல. என்கிட்ட பேசாது. இத டைப் பண்றதுக்காடி இவ்வளவு நேரம் பண்ணியிருந்த மகள உன்ன. ஏய் எங்க எதுக்கு அழுறீங்க? ஒண்ணுமே புரியல, அழாம சொல்லுங்க. ஏய் சொல்றேன்ல. இப்ப சொல்லுங்க என்னாச்சு? என்னாச்சு நீதான் சொல்லணும். இப்ப எதுக்கு இவ்வளவு நேரம் கூட பேசாம இருக்க? மறுபடியும் வாட்ஸ்அப் மட்டும் வேணாடி ப்ளீஸ் டி. அது இல்ல இருங்க. சரி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பிளான்? கல்யாணத்துக்கு அப்புறம் பிளான்லாம் இல்ல, ஒன்லி எக்ஸிகியூஷன் தான். புரியலையே. அதாவது நான் ஹனிமூன் ட்ரிப் பத்தி சொன்னேன். ஓ அப்படி, நீங்க ஹனிமூன் ட்ரிப்ப பத்தி தான் பேசுனீங்களா? ஆமா, வேற என்ன நினைச்ச? ஒண்ணும் இல்ல. சரி ஹனிமூனுக்கு எங்க போலாம்? பாலி. பாலியா? ஹனிமூன்னா மால்தீவ்ஸ் அந்த மாதிரி எங்கேயாவது தானே போவாங்க, அது என்ன புதுசா பாலி? எல்லாரும் போற பாதையில நம்ம போக கூடாது, நம்ம ஒரு புது பாதையை உண்டாக்கணும். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு பாலியில ஒரே ஜாலி தான். கல்யாணத்துக்கு முன்னாடி பேச டாபிக் இல்லைன்னு ஹனிமூனுக்கு பாலி பிளான் சொன்னோம். அது இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காரு. சரி நீங்க யோசிச்சுட்டு இருங்க, நான் போறேன். இர்ரி, பாலி போறதுலாம் ஒரு மேட்ரே இல்லடி, அதெல்லாம் ஈஸியா போயிடலாம். என்ன என் மேல நம்பிக்கை இல்லையா? சுத்தமா இல்ல. என்ன டக்குன்னு இல்லன்றா? ஏண்டி இப்ப என்ன பண்ணா ஒரு நம்பிக்கை வரும்? பாலிக்கு 2 டிக்கெட் புக் பண்ணுங்க, சிம்பிள். ரொம்ப சீரியஸா பேசுறாரு. சரி நம்ம தான் வாக்கு கொடுத்துட்டோமே.
பண்ணிடுவோம். எங்க என்னம்மா? ஹனிமூனுக்கு செலவு அதிகமாவது நீங்க மட்டும் போலான்னு இருக்கீங்களா? இப்ப இவ்வளவு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் நம்ம பண்ணா மட்டும் நல்லா இருக்காது. ஹலோ நண்பர், உங்க உதவி தேவைப்படுது. நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. நான் சஞ்சயோட ஃப்ரெண்டு. சொல்லுங்க, அவர் என் ஹஸ்பண்ட் தான். என்ன வேணும்? சஞ்சய் இல்லையா? ஏய் மச்சான் வாடா, எப்படா வந்த? இப்போதான் வந்தேன். ஏய் இவனை தெரியல, இவன் தான் என் ஃப்ரெண்டு வசந்த். நீ கல்யாணத்துல கூட பாத்திருப்பியே, நல்லா சரக்கு அடிச்சுட்டு மனமேலையே வாந்தி எடுத்தானே, அவன் தான். மச்சான், என்னை பத்தி சொல்றதுக்கு வேற நல்ல விஷயமே கிடைக்கலையாடா உனக்கு? சரி விடு மச்சான். இப்ப நான் வரட்டுமா இல்ல கிளம்பட்டுமா? ஏய் என்ன மச்சான், உள்ள வாடா. ஏய் வேணும்னே தான் அவன் தெரியாத மாதிரி நடிச்ச. ஆமா. ஆமா பின்ன என்ன, அவன் நம்ம கல்யாணத்தை நார் அடிச்சு போய் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கன்னு சொன்னான். இப்ப எதுக்கு வந்திருக்கான் அவன்? ஏய் லூசு, அவன் தாண்டி நமக்கு பாலிக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணி தர போறான். டிராவல்ஸ்ல வேலை செய்யறான். அதுவும் இல்லாம ₹1 கூட வாங்க மாட்டான் நம்ம கிட்ட. ஓ அப்படியா? அண்ணா, நான் அண்ணாவா? காஃபி குடிக்கிறீங்களா இல்ல ஜூஸ் குடிக்கிறீங்களா? அண்ணா எதுவும் இருந்தாலும் ஓகேமா. சரி. பாவி எப்படி நடிக்கிறா. சரிடா, ஏதோ உதவி நீ என்ன விஷயம்? மச்சான், நானும் உன் தங்கச்சியும் ஹனிமூன் போறேன்டா. எது? என் தங்கச்சியை கூட்டிட்டு நீ ஹனிமூன் போறியா? ஏய் என் பொண்டாட்டியை தான்டா உன் தங்கச்சின்னு சொன்னேன். சாரி மச்சான், லைட்டா பேசப்பட்டேன். நானும் தான் என் பொண்டாட்டி கூட பாலிக்கு ஹனிமூன் போறேன்டா. அது டிக்கெட் புக் பண்ணணும். ஏண்டா இந்த விஷயத்த போன்லயே சொல்ல வேண்டியதானே? டேய் நான் கால் பண்ணி உதவி என்னடா கேட்டேன், நீயாதான் வந்து நிக்கிற. ஓகே சரி, எந்த ஊரு சொன்ன? பாலி. பாலியா? ஏண்டா ஹனிமூன் போற ஊரா இது? ஒண்டி கடையா போக முடியாத இடத்துக்குலாம் கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன்ன்ற பேர்ல போக பாக்குறீங்களா? சரி விடு மச்சான், பாருடா. மச்சான் 2 டிக்கெட்டும் சேர்த்து 24,000 ரூபாய் ஆகுது. ஓகே மச்சான். கேஷா ஆன்லைன் டிரான்சாக்ஷனா? இல்லம்மா, நம்ம அங்க போய் செலவு பண்றதுக்கு கேஷா இல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல பண்றோமான்னு கேக்குறாமா. அப்ப சரி, இந்தாங்க நான் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஏய் ஏதோ பேசுறீங்க, தமிழ்னு புரியுது, ஆனா ஒண்ணும் புரியலடா. சரி மச்சான், அது இல்ல வேணாம் விடு, அப்புறம் நீ மனசு கஷ்டப்படுவ. எதுக்கு? அத்தி ஏதோ சதி நடக்குது போலியே. டேய் காசெல்லாம் கொடுத்துருவோம் மச்சான். கொடுத்துருவேல? கொடுத்துருவேன். அப்ப சரி. ஏய் இன்னும் 2 நாள்ல கிளம்புனாதான் இந்த 24,000 ரூபாய். இதையும் விட்ட அதிகமாயிடும் பாத்துக்க. அப்ப ஓகே மச்சான், அப்பவே போட்டு. நீங்க 2 நாள்ல பாலினா எப்படிங்க போறது? ஏய் இங்க பாரு, இப்ப புக் பண்ணாதான் அவன் காசு தருவான். அப்புறம் நம்ம தள்ள கட்டானா பிரச்சனை. இப்ப 2 நாள்ல பாலி போணுமா வேணாமா? அப்ப ஓகேவா? ஓகே. ஒரு வழியா ஹனிமூன் போறோம். ஆமா ஆமா. அம்மா கேப் புக் பண்ணி இவ்வளவு நாள் ஆச்சு, வரவே இல்ல. ஆமால, இரு பாக்குறேன். 10 நிமிஷம் வந்துருவோம். ஏங்க இவ்வளவு சந்தோஷமா ரெடியா உட்கார்ந்து இருக்கோம், கொட்டாய விட்டா ஹனிமூன் ட்ரிப் விளங்குமா? என்னன்னே தெரியலடி, ஹோட்டலியா வந்துட்டு இருக்கு. அங்க போய் வேற தூங்குறதுக்குலாம் நேரம் இருக்குமானே தெரியல. சரி இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். டேய் எங்கடா? என்னடா முழிக்கிற? அங்க 5 நிமிஷத்துல யாரும் வர சொல்லிருக்காங்கடா. இன்னும் தூங்கிட்டு இருக்க, வா போலாம். மச்சான் பாலி. டேய் அங்க தாலி கட்ட கூப்பிட்டு இருக்காங்க, நீ என்னடா பாலி கனவு கண்டுட்டு இருக்க? எழுந்துச்சு வாடா. கனவா? இன்னும் தாலியே கட்டல, அதுக்குள்ள பாலி போற அளவுக்கு பிளான் பண்றேன்னு. உங்களுக்கு கல்யாணமே கனவா இருந்தா
இது கல்யாணத்துக்கு முன்னாடி கனவு வந்திருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷார்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை டேப் பண்ணிக்கோங்க. நீங்க வாங்க நம்ம ஹனிமூன் போலாம்.